ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகிய நான் கடற்தொழில் மற்றும் நீரிய வளங்கள் அமைச்சர் என்ற பதவிக்கான கடமைகளையும் பணிகளையும் இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்புக்கும் சட்டத்திற்கும் இணங்க இந்த தேர்தலுக்கு பிறகு ஆட்சி மாற்றம், ஜனாதிபதி தேர்தல் வாங்கக்கூடிய விஷயம் இப்போ இந்த நாடாளுமன்றமே முற்றுமுழுதாக சுத்தமாகப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கணும். 21ஆம் தேதி நாடாளுமன்றத்தினுடைய அமர்வுகள், அதை விட புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான விசேட செயல்முறைலாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. இன்றைய நாளை பொறுத்தவரை இன்னும் ஒரு முக்கியமான நாள். தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு குறிப்பாக இந்த தேசிய பட்டியல் விஷயம் நேற்று நாளில் காணொலி கொண்டு அதே மாதிரி தான் இந்த வெவ்வேறுபட்ட கட்சிக்குள்ளேயும் இந்த தேசிய பட்டியல் விஷயம் எல்லாம் பெரிய பூதாகரமாக இருக்குது. ஆனால் இருக்கக்கூடிய இந்த தேசிய பட்டியல் விவகாரத்தை தாண்டி ஸ்ரீலங்காவில் அடுத்த 5 வருஷத்துக்கு அமைச்சு பொறுப்புகளை வைக்கக்கூடிய அமைச்சர்கள், இப்படியான பதவிகள் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மை வரக்கூடிய அன்று அரசு என்ன செய்ய போகிறது, இங்கிருந்து வடகிழக்கிலிருந்து நிறைய தமிழர்கள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருந்தார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்படுமா இல்லையா என்ற கேள்வி எல்லாம் இருக்குது. இன்றைய நாளில் அதற்குரிய பதவியேற்பு காலையில் இடம்பெறும் என்ற மாதிரி அறிவிப்புகள் எல்லாம் வெளியாக இருந்தது. அங்கு முக்கியமான பதவிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடந்திருக்கு, யார் யாருக்கு இந்த விவரம் கிடைச்சிக்குன்னு சொல்லி இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். யாரும் இப்போதான் இந்த காணொலிக்கு வரீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அருகில் கூடிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. தேவைப்படக்கூடிய இந்த காணொலி அனுப்பி வைங்க. அதான் பதிவிடக்கூடிய காணொலிகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இருக்கும். வாங்க. அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்கள். மக்களாட்சி அரசு ஒன்றின் சட்டவாக்க அவை என்று அழைக்கப்படுகின்ற பாராளுமன்றத்தில் புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா இன்று இடம்பெறுகிறது. இந்த பொன்னான நாள் கொழும்பு காலி முகத்திடலில் அமைந்திருக்கின்ற ஜனாதிபதி செயலகத்தில் இப்பொழுது இலங்கை திருநாட்டின் கௌரவ ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க அவர்களுடைய முன்னிலையில் இடம்பெறுவதை மகிழ்ச்சியோடு 21 அமைச்சர்கள் இன்றைய நாளில் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க முன்னிலையிலே தங்களுடைய பதவிகளை பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். ஹரணி அமரசூரிய பிரதமராக பதவியேற்றதோடு மேலதிகமான அமைச்சு பொறுப்பும் அவருக்குரியதாக இருக்கிறது. கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி அமைச்சு அவருக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවට සහ නීතියට අනුකූලව අවංකව ඉටු කරන බවටද ශ්‍රී ලංකා ජනරජයට පක්ෂපාත වන බවටද මාගේ උපරිම ශක්ති ප්‍රමාණයෙන් ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව ආරක්ෂා කොට අනුගමනය කරන බවටද ගෞරව බහුමානයෙන් යුක්තව ප්‍රකාශ කොට ප්‍රතිඥා දෙමි. දියුරුම්දියම සිදු කරුණේ ගරු විජිත හේරත් මැතිතුමායි. விஜித ஹேரத்தை பொறுத்தவரையிலே வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, சுற்றுலாத்துறை அமைச்சராக அவர் பதவியேற்றுக் கொண்டார். உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக இந்த வேளையில் ஜனாதிபதியின் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார்கள். එච්.එම්. විජිත හේරත් වන මම විදේශ කටයුතු, විදේශ රැකියා සහ සංචාරක අමාත්‍ය ධූරයේ කාර්ය සහ කර්තව්‍ය ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවට සහ නීතියට අනුකූලව අවංකව ඉටු කරන බවටද ශ්‍රී ලංකා ජනරජයට පක්ෂපාත වන බවටද මගේ උපරිම ශක්ති ප්‍රමාණයෙන් ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව ආරක්ෂා කොට අනුගමනය කරන බවටද கௌரவ பகுமானின் யுக்தவ பிரகாச கொட்ட பிரதிஜ்ஞா தேமி. பேராசிரியர் சந்தன அபயரட்ன பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள், உள்ளூராட்சி அமைச்சு அந்த பதவி அவருக்கு கிடைத்திருந்தது. சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார நிதி, தேசிய ஒருமைப்பாடுகள் தொடர்பான அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அதேபோல சாவித்ரி போல்ராஜ் அண்மையிலே அதிகமாக பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒருவர், அந்த மாவட்டத்திலே தன்னுடைய தேர்தல் மாவட்டத்திலே 2வது அதிகூடிய விருப்பு பெற்றுக் கொண்டவர். சிறுவர் மகளிர் விவகார அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். KD லால்காந்த கமத்தொழில், கால்நடைகள், காணி, நீர்ப்பாசனம் உள்ளிட்ட அமைச்சு அவருக்குரியதாக இருக்கிறது. அனுர கருணாதிலக நகர் அபிவிருத்தி, நிர்மாணிப்பு, வீடமைப்பு அமைச்சு அவர் வசம் சென்றிருக்கிறது. கடற்தொழில், நீரியல் வளங்கள் துறை அமைச்சராக தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் பொறுப்பேற்றுக் கொண்டார். ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகிய நான் கடற்தொழில் மற்றும் நீரிய வளங்கள் அமைச்சர் என்ற பதவிக்கான கடமைகளையும் பணிகளையும் இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்புக்கும் சட்டத்திற்கும் இணங்க பற்றுறுதியோடு உதவேன் என்றும் இலங்கை குடியரசுக்கு விசுவாசமுள்ளவனாக இருப்பேன் என்றும்
எனது திறமைக்கு இயன்றவரை இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பை உறுதியாக போற்றி காப்பேன் என்றும் பயபக்தியுடன் வெளிப்படுத்தி உறுதி செய்கின்றேன். கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு, சமூக வலுவூட்டல் துறை அமைச்சராக பேராசிரியர் உபாலி பன்னலகே இன்றைய நாளிலே பதவி பிரமாணத்தை எடுத்துக்கொண்டார். சுனில் ஹந்துனேத்தி கைத்தொழில், தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு, பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சராக பதவியேற்றார். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், சிவில் விமான சேவைகள் அமைச்சராக பெமல் ரட்நாயக்க பதவியேற்றுக் கொண்டார். பேராசிரியர் ஹினிதும சுனில் புத்த சாசன சமய விவகார அமைச்சராக இன்றைய நாளில் பதவியேற்றார். வைத்தியர் நலிந்த ஜாதிச சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டார். பெருந்தோட்டம், சமூக உட்கட்டமைப்புத்துறை அமைச்சராக சமந்த வித்யாரத்ன பதவியேற்றுக் கொண்டார். இளைஞர் விவகாரம், விளையாட்டுத்துறை அமைச்சராக சுனில்குமார கமேகேயும், வர்த்தகம், வாணிபம், உணவு பாதுகாப்பு, கூட்டுறவுத்துறை அமைச்சராக வசந்த சமரசிங்கவும் பதவியேற்றுக் கொண்டார்கள். விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக பேராசிரியர் கிருஷாந்த அபேசேன் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். தொழில் அமைச்சராக பேராசிரியர் அனில் ஜாந்த பெர்னாண்டோவும், மின்சக்தி, வலுசக்தி, சக்தித்துறை அமைச்சராக பொறியாளர் குமார ஜாகோடி அவர்களும், சுற்றாடல் அமைச்சராக வைத்தியர் தம்மிக்க பட்டபேந்தி அவர்களும் தங்களுடைய பதவிகளை இன்றைய நாளில் ஏற்றுக்கொண்டார்கள். ඔබ අමාත්‍ය ධූරයට අදාළ දියුණුම ගරු ජනාධිපතිතුමා ඉදිරියේදී ප්‍රකාශයට පත් කරනු ලැබුවා. දැන් ඔබ වෙත ලබා දී තිබෙනවා ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාව අනුව අමාත්‍යවරයෙක් බවට පත් වූ ඔබ වෙනුවෙන් පොදු දියුණුම ඔබට ලබා දී තිබෙනවා. එය ප්‍රකාශයට පත් කිරීමේ අවස්ථාව ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාවේ 7 වෙනි උපලේඛනය අනුවයි මෙම දියුණුම ගරු ජනාධිපතිතුමා ඉදිරියේ සිදු කරනු ලබන්නේ. සියලු දෙනා නැගී සිට ගරු ජනාධිපතිතුමා ඉදිරියේ දියුණුම ලබා දෙන මෙන් දන්වා සිටිනවා. இலங்கையின் புதிய அரசின் அமைச்சரவையினுடைய பதவி பிரமாண நிகழ்வு தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க முன்னிலையிலே ஜனாதிபதி செயலகத்தில் காலை 10 மணியளவிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய பதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்று நாளிலே காணொலியில் குறிப்பிட்டது போனதான் நிறைய பேராசிரியர்கள், கல்வித்துறை சார்ந்தவர்கள், நிறைய வைத்தியர்கள், அதேபோல நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த முறை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது முக்கியமான விடயமாக இருக்கிறது. எல்லா கட்சிகளிடம் சேர்த்து கற்ற அல்லது கல்வியலாளர்கள் பல பேர் இந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார்கள். வைத்தியர்கள், சட்டத்தரணிகள், அதே போல ஆசிரியர்கள், கல்விப்புலம் சார்ந்திருக்கக்கூடிய பல நபர்கள் இந்த நாடாளுமன்றத்தில் உள்வாங்கப்பட்டிருப்பதாக பலர் குறிப்பிட்டிருந்தார்கள். நடைபெற்று முடிந்த இந்த பொதுத் தேர்தலுடைய பெறுபர்களுக்கு அமைவாக தேசிய மக்கள் சக்தியிலிருந்தும் எல்லா கட்சிகளிலிருந்தும் அதிகளவானவர்கள் தேர்வாகி இருக்கிறார்கள். வைத்தியர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள், சட்டத்திறனிகள், இப்படி துறை சார்ந்த வல்லுநர்கள் மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தியிலிருந்து 15 வைத்தியர்கள் இந்த முறை நாடாளுமன்றம் செல்கிறார்கள். வைத்தியர் நலிந்த ஜாதிச, நிகால் அபேசிங்க, ரிஷ்வி சாலிக், பிரசன்ன குணசேன, நாமல் சுதர்சன, நிஷாந்த சமரவீர, தம்மிக பட்டபேந்தி, சுசில் ரணசிங்க, ஹன்சக விஜயமுனி, வைத்தியர் திலகநாதன், மதுர செனவரட்ன, ஜனக சேனாரட்ன, சன்ருவான் மதர்சிங்க, ஜகத் விக்ரமரத்ன, ஜகத் குணவர்தன் என்று சொல்லி அந்த பட்டியல் அங்கே நிகழ்கிறது. மறுபக்கமாக 21 அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த முறை நாடாளுமன்றத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். அதைவிட சட்டத்தரணிகள் 16 பேர் இம்முறை நாடாளுமன்றத்திலே உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுத் தேர்தலை பொறுத்தவரை 10வது நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி 21 பெண்கள் இம்முறை நாடாளுமன்றம் செல்கிறார்கள். 19 பேர் தேசிய மக்கள் சக்தியிலிருந்தும் 2 ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்தும் இந்த உறுப்புரிமையை பெற்றுக் கொள்கிறார்கள்.